உடனே இந்தியக்காரன்னு தெரியுமே, ஏன் அண்ணாச்சி என்ன சொல்லுது, எங்க ஊருக்கு வாங்க ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்லிட்டு கையோட கூட்டு வந்துட்டான். எங்க கூட்டு வரான்? கேரளாவுக்கு கூட்டிட்டு வராரு. ஸோ மொசாம்பிக் பகுதி இங்க இருக்குது. இந்த மொசாம்பிக் பகுதியில இருந்து இந்தியாவினுடைய கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற பகுதிக்கு யாரை கூட்டு வராங்க? வாஸ்கோடகாமாவை கூட்டிட்டு வராங்க. வாஸ்கோடகாமா வராரு. வந்துட்டு என்ன செய்தாரு? அங்க மன்னர் இருக்காரு. அந்த மன்னருக்கு பேர் என்னது? சம்மர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அவன் வந்த நேரம் சம்மர், ரொம்ப புழுக்கம் தாங்க முடியல. மன்னர் ஏசி ரூம்ல உட்காந்துருக்காரு. உடனே வெல்கம் வெல்கம் ஏசி ரூமுக்கு வாங்கன்னு சொல்றாரு. அப்போ சாமரின் அப்படிங்கிறவர் தான் அந்த நாட்டினுடைய மன்னர். 1498 ரைட்டா. இவர் எப்ப பாக்காரு? ஸோ 87ல நன்னம்பிக்கை முனையை அடைகிறாரு. இதுல இருந்து ஒரு 11 கூட்டிங்க, ஒன்னையும் கூட்டுங்க, 98. 1498ல எங்க போயிருந்தாரு? நம்ம ஆளு கள்ளிக்கோட்டையே கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சோன்னு அவர் என்ன செய்தாரு? ஸோ இங்க ஏகப்பட்ட இது இருக்க, நல்ல செல்வங்கள் இருக்கு. ஏற்கனவே கேரளா இப்பவே புன்விளைய பூமி தான், சரியா? அப்போ கேரளாவை பார்த்தோன்னு நினைச்சிருக்காங்க, இப்படி இருக்க சொர்க்க பூமிடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் எல்லாமே வர சொல்ற வேண்டியது. லெட்ரு போடுறாரு. லெட்ரு போட்டு ஆள் எல்லாத்தையும் வர சொல்லு, கப்பல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெட்ரோ ஆல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவரை 2வது வர சொல்றாரு. பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். ஸோ இவர் என்ன செய்தாரு? 1க்கு 3 கப்பல்ல வராரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, இல்ல உன்னை 1 கொண்டுருச்சுன்னா 1க்கு 3 தேலை கூட்டு வந்திருக்கேன் பாங்களா. ஸோ அதே மாதிரி 13 கப்பல்ல 100 பேரோட எப்ப வராரு? 1500ல வராரு. ஏன்னா 2 வருஷம் ஆகுது எதுக்கு? டிராவலுக்கு. ஸோ 1500ல வராரு. ஸோ வந்து இவர் என்ன செய்வாரு? அப்படியே அந்த ஊர்ல இருந்துகிட்டாரு. நான் அந்த 100 பேர்த்த கொண்டு வந்து நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன், நீர் போருமியா அப்படின்னு சொல்லி வாஸ்கோடகாமாவை அனுப்பிட்டாரு. வாஸ்கோடகாமாவும் சரி எனக்கு தகவல் அனுப்புன்னு சொல்லிட்டு போறாரு. 1501 ஒரு வருஷம் ஆயிப்போச்சு, ஒரு தகவலுமே வரல. அவருக்கு ஒரு சந்தேகம், இவன் என்னடா இப்படி நமக்கு தகவலும் அனுப்பாம இருக்கானே, அப்ப ஏதாவது உள்ள வில்லங்க இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு 1501ல அவன் 13 கொண்டு வந்தானா, 20 கப்பல், 2வதுல வர இல்லையா, அதனால 2 + 0 2, 20 கப்பலோட நான் என்ன செய்வேன், வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாராரு. வந்த உடனே அவரு கண்ணு ரொம்ப உறுத்துனா கண்ணனூர்ல இணைந்தாரு, ஒரு வணிக மையத்தை நிறுவிட்டாரு. சரி, சம்மர்ல ஏசியில உள்ள மன்னருக்கு என்ன செய்யல தெரியல, கழுதாம பாட்டி இருக்கான்டா, கண்ணு வச்சு இருந்து போறாம விட்டுட்டாரு. அடுத்து என்ன செய்தான் இவன் சும்மா இருக்காம, கொச்சின்னு கள்ளிக்கோட்டையில வணிக மையத்தை நிறுவிட்டாரு. நிறுவன உடனே மன்னருக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா நீ உள்ள வந்த, நான் சம்மர்னு ஏசியில இருக்கேன், ஏசியில இருந்ததுனால நீ இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வருது. கோவம் வந்து என்ன செய்தாரு? நேரா போறாரு. போயிட்டு சண்டை போடுறாரு. அவன் போர் பயிற்சி கத்துக்கிட்டு போர்த்துகீசியர், நம்ம ஆளு ஏசியில படுத்து உறங்கினாரு. ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியல, தோத்துட்டாரு. தோத்த உடனே கொச்சின் அப்படிங்கிறது